வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் செம்ம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல நம்ம நவீனா உயிரோடியே இவனை புதைக்கணும் அப்படின்னு நம்ம சந்திரா திட்டம் போட்டு உயிரோடி புதைக்கிறாங்க. நம்ம சந்திராவை அடிச்சு வெளுத்தா உண்மை வரும் அப்படின்னு கார்த்தி நம்ம சந்திராவை அடிச்சு வெளுத்து எடுக்கிறாங்க. உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நாங்க நவீனா ஒரு இடத்துல புதைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு உண்மையே சொல்லிடுறாங்க. நம்ம ராஜா போய் மீட்டுறாங்க நவீனா. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சந்திரா, சிவனாண்டி, முத்துவேலி இவங்க எல்லாம் பயங்கரமாக திட்டம் போட்டு நம்ம சாமுண்டேஸ்வரி ஏன் கொலை கேஸில் மாட்டி விடணும் அப்படின்னு நம்ம சந்திரா ஒரு யோசனை பண்ணுறாங்க. அதுக்காக சாமுண்டேஸ்வரிக்கு வலையில் எடுத்துகிட்டு வராங்க. நவீனோட செருப்பு இதெல்லாம் அடையாளமாட்டு போட்டு வைக்கிறாங்க சந்திரா. இந்த நவீனை அடித்து உதச்சி ஒரு மண்ணை தோண்டி உயிரோடியே இவனெல்லாம் புதைக்கணும், இவன் துடிக்கே சாகணும் அப்படின்னு என் கணவர் மேலே கையை வச்ச இந்த நவீன் இப்படி தான் சாக வேண்டியதான் அப்படின்னு சந்திரா தான் முடிவு கட்டி அவரை உயிரோடி நவீனை புதைக்க சிவனாண்டிகிட்ட சொல்லி சிவனாண்டிக்கு ஆட்கள் தூக்கிக்கிட்டு போகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம துர்கா வீட்டுக்கு, சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு அழுதுகிட்டு ஒப்பாரி போட்டு ஓடி வராங்க. என்ன ஆச்சுடி இங்கே எதுக்காக நீ அழுதுட்டு இருக்க? என் வீட்டு வாசலில் தான் நீ நிற்கக்கூடாது, வரக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன்ல, அதுக்கு பிறகு எதுக்குடி இங்கே சோவை காட்டிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரி எகுறாங்க. என்னம்மா என் மாப்பிள்ளைய நீ என்ன செய்த? என் மேலே உள்ள கோவத்தை என் மாப்பிள்ளையை காட்டி அவரை ஏதோ செய்திருக்க, எனக்கு நல்லா தெரியும், நீ தான் செய்திருக்க, நான் உன்னை விட போகிறது இல்லைம்மா, எல்லாத்தையும் கூட்டி பஞ்சாயத்தை கூட்டி நியாயம் கேட்க போகிறேன் அப்படின்னு அந்த இடத்துல கத்துறாங்க. என்னடி உனக்கு கிறுக்கு பிடிச்சிட்டா என்ன? எதுக்காக இப்போ இங்கே கத்துற? நான் இதுக்காக அவரை என்ன செய்ய போகிறேன்? நான் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்ல நேரம் இல்லை, ஒருத்தர் சொன்னார், நீ கூட்டதாக தான் வீட்டில் இருந்தவர் ஓடி போனார், அதுக்கு பிறகு வீட்டுக்கே வரலை, அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ தான் கூட்டு வச்சு என் மாப்பிள்ளையே ஏதோ பண்ணியிருக்க அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. அதோட கையில் இருக்க அடையாளம் வளையல் கிடக்குது, நவீனோட செருப்பு கிடக்கு அப்படின்னு எல்லாம் எடுத்துக்கொண்டு காட்டுறாங்க. என்னோட மாப்பிள்ளை நான் பாட்டி வீட்டுக்கு போய் சேரதுக்குள்ளே அங்கே நிற்கலை, உன்னை விட போகிறது இல்லைம்மா, நான் நியாயம் கேட்டே ஆகணும், அவருக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, உன்னை விட மாட்டேம்மா அப்படின்னு அம்மாவே எதிர்த்துக்கிட்டு நம்ம துர்கா கணவருக்காக போகிறாங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி திருன்னு முழிக்காங்க. நான் கூட்டதாக தான் நவீன் அங்கே வந்தான், நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன், நான் உன்னை பார்க்கறதுக்கே விரும்பலை, நீ போடா இங்கே இருந்துன்னு நான் விரட்டி தான் விட்டேன். அதுக்கு பிறகு அங்கே என்ன நடந்து, அப்போ யார் நான் பார்க்க சொன்னேனே அவனை வர சொல்லியிருப்பா அப்படின்னு ஒன்றும் தெரியாமல் புரியாத புதிராக நம்ம சாமுண்டேஸ்வரி இருக்காங்க. நம்ம ராஜா யோசிக்கிறாங்க, என்ன துர்கா இப்படி சொல்லிட்டு போகிறா, அங்கே என்ன தான் நடந்திருக்கோம்? நவீனை ஏற்கனவே நவீனை இந்த சிவனாண்டியை தான் வம்புக்கு இழுத்தா, அப்போ இந்த சிவனாண்டி தான் நவீனை எதையாவது செய்துக்கிட்டு அந்த பழியை நம்ம அத்தை மேலே போடணும் அப்படின்னு செய்திருக்கான் அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக நம்ம மயிலும் நம்ம ராஜாவுக்கும் தெரிய வருது. அப்போ இந்த சிவனாண்டி என்ன தான் செய்திருப்பான்? இதெல்லாம் சின்னத்தையே வெளுத்தா தான் சகல உண்மை வெளியே வரும், நீங்கள் சின்னத்தையே பாவம் பார்க்கக்கூடாது, அடித்து இவளை வெளுக்க இல்லை தான் இவள் உண்மை, அவள் மாப்பிள்ளை கூட சேர்ந்து என்ன வேலையெல்லாம் செய்தானே வெளியே வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம சந்திரகலாவை அடித்து வெளுக்க ஆரம்பிக்கிச்சாங்க. சொல்ல உண்மையை, உனக்கு மாப்பிள்ளை நீ சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டான், நீ தான் அவனுக்கு ஐடியா கொடுக்காலே, நீ தான் உன்னை பூண்டை கலத்தினாதான் உண்மை தானா வர, இப்போ சொல்ல போறியா இல்லையான்னு அடின்னு அடித்து வெளுக்க நேரம் நான் சொல்லிடுறேன், என்னை விட்டுரு அப்படின்னு அந்த இடத்துல உண்மையை சொல்கிறாங்க. நான் சொல்லி தான் நவீனை என் மாப்பிள்ளையை அவன் அடித்தாமல அந்த கோவத்தில் தான் அவனை உயிரோடி ஒரு இடத்துல புதைச்சிக்கிட்டு அக்காக்க வலையில் கொண்டு போட்டோம் அப்படின்னு எல்லாம் உண்மை கக்குறாங்க. ஓ இவ்வளோ செய்திருக்கிறியா நீ? சொந்த அக்காக்கே துரோகம் பண்ணிக்கிட்டு, அதுவும் சொந்த மகா மாதிரி துர்கா அவளோட புருஷனை எப்படி செய்திருக்கல, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? நீ எதுக்காக இங்கேருந்து வீட்டுக்குள்ளே இருந்து குழியை பறிச்சிட்டு இருக்கான்னு தெரியலை அப்படின்னு கோவத்தோட நம்ம இப்போ இவள்கிட்ட சண்டை போட்டால் வேலைக்கு ஆகாது, நம்ம நவீனை மீட்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நவீனை மீட்கிறதுக்கு பறந்து ஓடுறாங்க. ஓடி போய் பார்க்குறாங்க. இப்போ இங்கே எங்கேயாவது தானே குண்டு தோண்டி புதைச்சிருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம், இப்போ எங்கேயாவது தோண்டியிருக்க இடம் அப்படின்னு அந்த இடத்துல பார்த்து நம்ம நவீனை ஒரு வழியாக மீட்டுக்கிறாங்க. நம்ம ராஜா மீட்டு அவரை ஃபஸ்ட்டு இது பண்ணி அவங்க உயிரை நவீன் உயிரை காப்பாற்றிறாங்க. நம்ம நவீன்கிட்ட இருந்தே உண்மை அவளத்தையும் கக்க வைக்கிறாங்க, உண்மை அவளத்தையும் போட்டு உடைக்கிறாங்க. அதோட நம்ம சாமுண்டேஸ்வரி வீட்டு முன்னாடி கொண்டு நிப்பாட்டுறாங்க. நவீன்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சந்திரகலா தான் எல்லாம் பயங்கரமான ஆள், ஒரு சந்திரகலா சிவனாண்டி
சிவனாண்டி, முத்துவேல் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வேலையை பண்ணுனது. இந்த சந்திரா தான் என்னை வந்து இப்படி வந்து நீங்கள் கூப்பிட்டதா வர வச்சு அங்கே வச்சு இந்த சிவனாண்டி அவளுக்கு மாப்பிள்ளையை வந்து வச்சு என்னை வச்சு தலையை வச்சு அடி அடி அடின்னு அடித்து என்னை வந்து குண்டு தோண்டி புதைக்கலான்னு தான் அவங்க பிளானு. அதில் உங்களையும் வந்து சிக்க வைக்கலான்னு தான் அத்தை இந்த சந்திரகலா உங்கள் வளையலெல்லாம் கொண்டு வந்து அதில் வந்து போட்டாங்க அப்படின்னு எல்லாம் உண்மையே வந்து சொல்லுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ராஜா எல்லாம் வந்து இவளை விடக்கூடாது, இவளுக்கு ஏற்கனவே வந்து சிவனாண்டி கூட தொடர்பு இருக்கு, அதுக்குள்ளே எனக்கு எவிடன்ஸும் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சந்திரகலாக்கிய தோலை உரிச்சு காட்டிறாங்க. அந்த வீடியோ எவிடன்ஸை காட்டுறாங்க. வீட்டில் இருந்து ரூபாய் எல்லாம் சிவனாண்டிக்கு வந்து எலெக்ஷன் டைம் கொடுத்துன எவிடன்ஸு, கள்ளுத்தனமாக வந்து நம்ம சாமுண்டேஸ்வரியோட வீட்டை வந்து இந்த மேஜிக் பெண்ணை வச்சு எழுதி எல்லாம் வாங்கினது இவளோட திட்டம் தான் அப்படின்னு வந்து செல்ஃபோனில் நம்ம ராஜா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட போட்டு காக்குறாங்க. கூட இருந்தே உங்கள் தங்கச்சி தான் உங்களை குளிப்பறிச்சிட்டு இருக்காங்க, நீங்கள் யாரை நம்பினாலும் நம்பாட்டாலும் உங்கள் தங்கச்சியை நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காட்டுறாங்க. நம்ம ராஜாவை வந்து சொல்லதெல்லாம் உண்மை அப்படின்னு வந்து சாமுண்டேஸ்வரியை வந்து நம்புகிறாங்க. நம்ம சந்திராவை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க. நீ வந்து உண்ட வீட்டுக்கே இருண்டகம் பார்த்துட்டு இருக்கிறியா, நான் தான் என் பொண்ணுக்கு மேலே கொஞ்சம் கோவப்பட்டு ஒருக்குனேன்னா நீ வந்து அவள் மாப்பிள்ளையே இந்த வேலை பண்ணிக்கிட்டு பழியை என் மேலே போட நினச்சிடான், உனக்கு அறிவடிக்க இருக்காடி, நீ வந்து சொந்த அக்கா வீட்லேயே நீ இப்படி தான் நீ துரோகம் செய்வியா அப்படின்னு வந்து வெளுத்து வாங்குறாங்க. இனி வந்து நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, நீ அந்த சிவனாண்டி கூடயே போய் வாழு, எதுக்காக அங்கிட்டு ஒரு காலு இங்கிட்டு ஒரு காலு வச்சுக்கிட்டு திரியேன்னு தெரியல, போடி அங்கிட்டு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சந்திரகலாவை அடித்து வெளுத்து மாப்பிள்ளை கூடயே போ அப்படின்னு வந்து விரட்டி விட்றாங்க. மயில் சொல்கிறாங்க, அத்தை இப்போ தான் நீங்கள் உருப்படியான ஒரு விஷயம் செய்திருக்கீங்க, அவங்க எங்கே இருந்து தான் உங்களை வந்து அவ்வளோ பாடுபடுத்தி வந்து செய்துட்டு இருக்கீங்க, நம்ம நவீன் வந்து அவ்வளோ நல்ல பையன் அத்தை, இதை புரிஞ்சுக்கிடுங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே நான் சரி நவீனை வந்து என் மேலே அவனுக்கு மேலே எனக்கு கொஞ்சம் கோபம் இருந்துச்சு, ஆனால் அவனை கொல்ல அளவுக்கு நான் வந்து கோபப்பட அளவுக்கு அவன் ஒன்றும் பண்ணலை, அப்படி இருக்க நேரம் இந்த சந்திரா இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கானா அவளை விடக்கூடாது, அவள் அந்த இங்கேருந்து போகட்டும், இன்னையோடி போகிறவ தானே, இந்த சிவனாண்டி கூடயே போய் வாழட்டும், இனி நம்ம வாழ்க்கையில் அவள் இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு வந்து திட்டவட்டமாக நம்ம சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா செல்ஃபோன், அந்த சண்முகம் ஏட்டோட செல்ஃபோன் வந்து நம்ம சாமுண்டேஸ்வரிகிட்ட இருந்துல அதை கொண்டு சரியாக்க கொடுத்து அந்த ஃபோன் கையில் கிடைக்குது. இதில் என்ன எவிடன்ஸ் இருக்குது, நம்ம மாப்பிள்ளையும் ஃபோனுன்னு சொன்னாங்களே அப்படி இல்லை, என்ன இருக்குன்னு போட்டு காட்டு வாயை பிளக்குறாங்க. அவங்க சாமுண்டேஸ்வரியோட அம்மா சாவுக்கு, சிவகாமி சாவுக்கு காரணம் அந்த முத்துவேல் தான். அவங்க ஒரு பொம்பளை பொறிக்கு உங்கள் அம்மா கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அது தெரிஞ்சுதான் உங்கள் அம்மா வந்து அவனை அடித்தாங்க. ஆனால் அந்த விஷயத்தினால கோவப்பட்டு உங்கள் அம்மா சாப்பிட்ட சாப்பாட்டில் விஷத்தை கலந்து வச்சு இந்த முத்துவேல் வந்து கொடுத்து தான் அவன் உங்கள் அம்மா இறந்தது. இது பரமேஸ்வரி குடும்பம் காரணம்னு இல்லை, ராஜ சேதுபதிக்கு எல்லாம் வந்து பாவம் தான், அவங்க வந்து இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை, நீ தவறாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து இந்த உண்மையை உங்கள்கிட்ட பல வாட்டி சொல்ல வந்தேன் ஆனால் அது சொல்ல முடியலை, ஆனால் இந்த முத்துவேல் தான் காரணம் அப்படின்னு வந்து வெட்ட வெளிச்சமாக சண்முகம் வாக்குமூலம் கொடுத்தது அந்த எவிடன்ஸ் வந்து கையில் கிடச்சி பார்த்து நம்ம சாமுண்டேஸ்வரி வாயை பிளந்து நிற்கிறாங்கங்க.